இப்போ இவ்வளவு நாள் போடாம இப்போ போட்டிருக்கிறாரு, ஓட்டுக்காக போட்டிருக்கிறாரு. ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வரணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். பைசா போட்டால் தான் நாங்கள் போடுவோம், இல்லைன்னா 5000 கொடுக்க சொல்லி ஓட்டு போடுறோம். இப்படி பார்க்கணும்னா இப்போ எலெக்ஷன் வந்தாலும் போட்டுக்கிறாரு. ஏன் அதுமாரி முந்திரி போடலாம்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் வெளியில் நடமாட முடியல. இதை கண்டிஷன் பண்ண இந்த காசு போடுறது செய்கிறது இதெல்லாம் பெருசே கிடையாது. அந்த 5000 பிராண்டி ஷாப்புக்கு தான் போகும். இவ்வளோ நாளாக கொடுத்தாங்களா விதிகளா? இது ஒருத்தருக்கு வருது ஒருத்தருக்கு வரல. அதுக்கு தான் நான் சொல்கிறோம், நாங்கள் போட மாட்டோம். இப்போ நான் எப்படி சம்பாதிக்கிறதுக்காக ஒரு 4 வார்த்தை நல்லதோ கெட்டதோ பேசி நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன். அதே மாதிரி அவங்க அரசியலுக்கு வர்றதுக்காக அந்த வார்த்தை, அந்த காசு போடுறது, அந்த வார்த்தை கொடுக்குறது, சொல்கிறது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்பையெல்லாம் எல்லாமே தான் சொல்லுவாங்க. அவர் செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, செய்யலைனாலும் குறை சொல்லுவாங்க. தூங்கி எழுந்து மெசேஜை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நியூஸே பார்த்தேன். எவன் என்ன பேசினாலும் உடனே நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். பப்ளிக்காக அவனை சுட்டு தள்ளணும். இந்த மாதிரி நான் காசு போடுறேன், நீ காசு போடுறேன், நான் 2000 ரூபா தரேன், டிவி தரேன், அது உண்மையான அரசியலே கிடையாது. இல்லை, கொடுக்கக்கூடாது. இலவசமே எந்த ஆட்சி வந்தாலும் கொடுக்கக்கூடாது. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் அனைவருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மாதாந்திர தொகை 1000 ரூபாய் போடுறாரு இல்லையா, பெண்கள் உரிமை தொகைன்னு. அந்த உரிமை தொகையை 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 பிளஸ் கோடைக்கால செலவு அப்படின்றதுக்காக 2000 சேர்த்து 5000 பெண்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க. பெண்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு, அவங்க அதை பார்த்ததுமே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத மக்கள் கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் அது இப்போ தேவைப்படாது. ஏன்னா அவர் இப்போ இவ்வளவு நாள் போடாம இப்போ போட்டிருக்கிறாரு, ஓட்டுக்காக போட்டிருக்கிறாரு. ஓட்டு போடுவாங்க நம்பி போட்டிருக்கிறாரு. எங்களுக்கு என்ன தோணுது, நாங்கள் பார்த்து தான் ஓட்டு போட முடியும். வீட்டில் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். கத்திர ரோட்லலாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா ஜனங்க? பிச்சை வச்சு அவங்களாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. ஜனங்க இருக்கப்பட்டவங்க தான் வாங்குறாங்க காசு. அதான் என் கொள்கை. பார்த்து கொடுங்க, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் பணத்துக்காக எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஏன் அவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்தால் தான் எல்லாமே செய்வார். எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்புலேருந்து எல்லாமே அவர் வர்றதுனால எங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. அது 5 செகண்டில் 1 செகண்டில் அப்படியே போயிடுமே, எதுவுமே பண்ண முடியாது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அத்தியாவசிய பொருளுக்கு 2 சிலிண்டரு வாங்கணும், வீட்டுக்கு அத்தியாவசிய பொருள் ஏதாவது வாங்கணும்னாவே கரெக்டாக இருக்கும். ஓட்டு போடுங்கம்மான்னு. அப்போ எங்களுக்கெல்லாம் வரலன்னா எப்படி நாங்கள் பேச முடியும்? சொல்லு பார்க்கலாம். அப்போ நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? நாங்கள் ஓட்டு போட முடியாது. பைசா போட்டால் தான் நாங்கள் போடுவோம், இல்லைன்னா 5000 கொடுக்க சொல்லி ஓட்டு போடுவோம். இப்படி பார்க்கணும்னா இப்போ எலெக்ஷன் வந்தாலும் போட்டுக்கிறாரு. ஏன் அதுமாரி முந்திரி போடலாம்ல. முந்திரி போடலையே. இந்த வருஷம் எலெக்ஷன் கோசம் போட்டுக்கிறாரு. அவர் இந்த இது தான் போட்டுக்கிறாரு. எலெக்ஷன் இல்லைன்னா என்ன போடுவாரா? போட மாட்டார். அதாவது சரி, நீ மக்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுருவோம், போட்டால் அடுத்து நம்ம வந்தோம்னா மக்கள் நமக்கு போட்டாங்களேன்னு சொல்லி அவருக்கு ஒரு திருப்தியாக இருக்குன்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. இதெல்லாம் நான் தப்பாக சொல்லலை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் வெளியில் நடமாட முடியல. இதை கண்டிஷன் பண்ண இந்த காசு போடுறது செய்கிறது இதெல்லாம் பெருசே கிடையாது. ஏன்னா அவங்க வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, மக்களுக்கு கொடுக்குறாங்க, ஏழை மக்கள்களுக்கு கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. அவங்க கொடுக்குறது தப்பு கிடையாது. ஆனால் பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியல நம்ம தமிழ்நாட்டில். இதனால் வரை இந்த மாதிரி இருந்துச்சா? இல்லை. பெண்கள் சுதந்திரமாக நடமாடினாங்க. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிட்டு எப்படா நம்ம பிள்ளை வரோம், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பெத்த தாயும் தகப்பனையும் அங்கே வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. அனுப்ப முடியல. கோடைக்கால செலவு இப்போ ஊருக்கு பக்கம் போக வேண்டிய வரும். இப்போ எல்லாம் இந்த சென்னையிலாம் இருக்காங்க இல்லையில, அவங்க வெளியூருக்கு போவாங்க. அதுக்கு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போட்டிருக்காங்க, 5000 ரூபா. அது இப்போ 5000 ரூபா போட்டு ஒரு எத்தனையோ செலவுக்கு வந்தது இல்லை. இது பெண்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட்டாக இருக்காதுங்க. அது ஆண்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த 5000 பிராண்டி ஷாப்புக்கு தான் போகும். 5000ல் 3000 பெண்களுக்கு போகும், 2000 ஆண்களுக்கு தான் போகும். இதுவே பெரிய விஷயம். அவர் செய்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ கல்லாப்பட்டியே காலியாக இருக்குது. அப்படி இருந்தும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம். எங்களுக்கு வரல, எங்களுக்கு முதியோர் பைசா தான். எங்களுக்கு இது 1000 ரூபா கணக்கில் வராது. நாங்கள் முதியோர் 65 வயசு ஆனால் முதியோர் பைசா 1200 தராங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நல்லதுதாம்மா. 1000 ரூபா போட்டாலே மதிக்க மாட்டேதுங்க. 5000 ரூபா போட்டால் எங்கே மதிக்க போகிறாங்க வீட்டுக்காரங்க. அது நல்லதாக தான் பார்க்குறோம். எலெக்ஷன் இதுக்குன்ட்டு நாங்கள் பார்க்கல. அவர் ஏதோ நல்லது செய்கிறாரு. இந்த ஆட்சி வர ஆட்சி அவரே வந்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வருஷம் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு ஆட்சிக்கு வந்தா. அவர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் கொஞ்சம் ஃபோக்கஸாக முன்னாடி எங்களுக்கு சொல்கிறதுனால அவர் வருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றி காசு இல்லை. காசு வரும் போயிடும். என்ன செய்கிறாருன்னு தான் நாங்கள் யோசிக்கணும். என்ன சொல்கிறீங்க? அவர் இவ்வளோ நாள் செய்யாமல் இப்போ நடுவில் செய்கிறாரு. ஏன் செய்கிறாரு? ரேஷனில் கூட எப்போதும் போடுற மாதிரி பொங்கல் தொகை போட்டிருக்கணும்ல. இப்போ இடையில ஏன் போட்டார்?
2000ன்றாங்க, இன்னொரு கட்சி எதிர்கட்சிக்காரங்க 2500ன்றாங்க. அது காசுனால வச்சு இல்லை, ஆட்சி ஒழுங்காக இருந்தால் நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். மகளிருக்கு நல்லா செய்கிறாரு, ஆனால் பாதுகாப்புன்ற முறையில் எதுவுமே இல்லை இந்த ஆட்சியில். லேடிஸ்க்குலாம் பாதுகாப்பு இவ்வளோ நாளாக கொடுத்தாங்களா விதிக்கலாம்? இது ஒருத்தருக்கு வருது ஒருத்தருக்கு வரல. அதுக்கு தான் நான் சொல்கிறோம், நாங்கள் போட மாட்டோம். 5000 கொடுக்க சொல்லி நாங்கள் போடுறோம் ஓட்டு. அது வருஷம் வருஷம் போடணும். இப்போ புதுசாக போட்டோன்னா என்ன நினைப்பாங்க? எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால தான் போட்டு இன்னும் தொட்டி எலெக்ஷன் தான் நல்லா பண்ணட்டும். அதெல்லாம் அவர் தான் ஓட்டு போடுறேங்க. ஆனால் இது நான் பிறந்ததுலேருந்து அவர் தான் ஓட்டு போடுறேன். நான் யாருக்கும் நல்லதுக்காக இந்த இது போடலை செய்யலை. அதாவது வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்கவுங்க இந்த தொழிலை செய்கிறாங்க. இப்போ நான் எப்படி சம்பாதிக்கிறதுக்காக ஒரு 4 வார்த்தை நல்லதோ கெட்டதோ பேசி நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன். அதே மாதிரி அவங்க அரசியலுக்கு வர்றதுக்காக அந்த வார்த்தை, அந்த காசு போடுறது, அந்த வார்த்தை கொடுக்குறது, சொல்கிறது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் 100 முட்டை வாங்கினீங்கன்னு வைங்க, நான் 10 ரூபா கம்மியாக தர்றேன். அப்போ அந்த அம்மா ஏன் நம்மளுக்கு 10 ரூபா கம்மியாக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆக அந்த அம்மாட்ட போட 10 ரூபா கம்மியாக கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதே தான் அவங்க அரசியல். அதாவது நம்ம தொழில் தான் அரசியல். நல்லது தான். எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கை செலவு நல்லா இருக்குமா? வீட்டுக்காரங்க தரப்போதில்லை, அவங்க செலவுக்கு தான். அதுல உங்களுக்கு எதுவும் ஒரு பங்கு கூட இல்லை. நான்லாம் தான் அவளை கேட்டு வாங்குங்க, அதெல்லாம் தரமாட்டாங்கம்மா. மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு எதுவும் அதெல்லாம் தரமாட்டாங்க, அவங்க செலவுக்கு தான் தருறாங்க. இத்தனை வருடமா இல்லை, இந்த ஒரு 3 வருடமாக தானே கொடுத்துட்டு இருக்காரு. 1000 ரூபாய் தானே கொடுப்பாரு, 10,000 போட்டிருக்காரு. அதுதான் 3 மாதம் சேர்த்து போட்டிருக்காருல்ல. 3 மாதம் சேர்த்து போட்டிருக்காரு. கோடை செலவுக்காக 2000 போட்டிருக்காரு. அது ஒன்றும் தேவை இல்லையா? அது ஒன்று அது வந்து எல்லோருக்கும் யூஸ்ஃபுல் ஆகுது இல்லை. ஏன்னா பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இவங்க 5000 கொடுக்கறத விட பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும். அதுதான் என்னுடைய விருப்பம். என் வயசு வந்து 76. இந்த இலவசத்தை கொடுக்கறத விட பள்ளிக்கூடம், ஸ்கூலு, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், எப்படி கொண்டு வரணும், என்ன மாதிரி பிள்ளைகளை கொண்டு வரணும், எப்படி அப்படிங்கிறத மட்டும் கொண்டு வந்தால் ரொம்ப நன்மையாக இருக்கும். இலவசங்கிறதே கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அரிசி கூட, ஏன்னா அரிசியை வாங்கி, ரேஷன் அரிசியை வாங்கி நாய்க்கு போடுறாங்க, ரேஷன் அரிசியை கீழே கொட்டி கொட்டுறாங்க. இதெல்லாம் பெரிய பாவ செயல். காமராஜர் காலத்தில் அரிசி இல்லாமல் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி அரிசியை கொண்டு கீழே கட்டக்கூடிய நிலைமைக்கு வரும்போது ஏன் இவங்க வந்து இலவசத்தை கொடுக்கணும்? அப்பையெல்லாம் எல்லாமே தான் சொல்லுவாங்க. அவர் செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, செய்யலைனாலும் குறை சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவர் நல்லது நினச்சி செய்கிறாரு, அவ்வளோ. அதனால அவர் வரணுன்றது அவர் கொடுக்குறாரே இல்லையோ, ஆனால் ஆட்சி நல்லா இருக்கு இந்த வாட்டி. அதனால அடுத்த வாட்டி அவரே வரணும். சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? ஆமாம், காலையில் எனக்கு தூங்கி எழுந்துச்சு மெசேஜை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நியூஸே பார்த்தேன் 5000 ரூபாய் போட்டிருக்கு அப்படின்ட்டு. பெரிய விஷயம். ஓட்டு கவர் பண்ணுறதுக்காக அவர் போடுறாரு, கவர் பண்ணுறாரு. நாங்கள் கவர் ஆகிறோமா இல்லைன்னு எங்களுக்கு தான் தெரியணும். அவர் தேவைக்கு எல்லாம் போட்டாக்கா எங்கள் தேவைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு எங்களுக்கு தேவையில்லை. அதை நாங்கள் போய் யோசித்து தான் அவர் வரணுமா வரக்கூடாதா நாங்கள் நினைப்போம். பெண்களுடைய ஓட்டு என்றைக்கும் மாறாது, ஸ்டாலினுக்கே தான் ஆகும். திட்டங்கள் வந்து செயல்படுத்துறாரு. இதில் வந்து அவர் கரெக்டாக செயலில் இறங்க மாட்டுறாரு. ஒரு போலீஸ்காரங்கன்னா வன்முறை இதுலன்னா அவங்களுக்கு அதிகார குத்து இது பண்ணணும், அதெல்லாம் பண்ண மாட்டுறாரு. பச்சை குழந்தையிலேருந்து நம்மளுக்கு வேதனையாக இருக்குது படிக்கும் போது. அதனால் இப்போது இவர் ஆட்சியில் வந்து லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் செய்கிறாரு, சந்தோஷம்தான். ஆனால் இதில் வந்து வன்முறையில் சரியில்லை. வயசானவங்களையும் விட்டு வைக்க மாட்றாங்க, இளவட்டங்களையும் விட்டு வைக்க மாட்றாங்க. அது வந்து அவர் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நாடு. நீங்களாம் 3 மணிக்கு 2 மணிக்கு போனால் தான் கஷ்டப்பட்ட சோறு துண்டுறோம். அப்போ நாங்கள் விதைங்களாம் எப்படி சாப்பிட்றது? அப்போ நான் பென்ஷன் காசு புருஷன் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? இல்லை பிள்ளைங்களா சோறு போடுதுங்க இந்த காலத்தில்? அவங்க பண்டாடி வந்தால் அவங்கவுங்க தனியாக போயிடறாங்க, அவங்க சோறு போடுறாங்களா? அப்போ அவங்க தானே விதை காசு கொடுக்கணும் எங்களுக்கு. அதுவும் இல்லை. போய் கேட்க போனால் தரேன் வந்து தர்றது கிடையாது. எல்லாரும் ஓட்டு போட்டால் தான் 5000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டதே இப்போ 5000 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஓட்டு வேணும், எல்லாரும் ஓட்டு போடுங்கன்றாரு. வேற என்ன? ஆமாம், 2000 வந்து அப்புறம் போட்டு தரேன்னு சொன்னால் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கல்ல, அந்த முடிவு வச்சு அவர் செய்கிறாரு. என்ன சொல்கிறேன், யார் வந்தாலும் இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு என்னுடைய இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. யார் வந்தாலும் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும். என்ன தைரியமாக இருக்கணும், பெண்களுக்கு தைரியமாக இருக்கணும். எவன் என்ன பேசினாலும் உடனே நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். பப்ளிக்காக வந்து அவனை சுட்டு தள்ளணும். அந்த மாதிரி எடுத்தாதான் எந்த அரசியலும் உண்மையான அரசியல்வாதி. இந்த மாதிரி நான் காசு போடுறேன், நீ காசு போடுறேன், நான் 2000 ரூபா தரேன், டிவி தரேன், அது உண்மையான அரசியலே கிடையாது. இல்லை, இதுதான் என்னுடைய குறிக்கோள். அப்ப இதை நீங்க வந்து வரவேற்குவீங்களா? கண்டிப்பா. அதாவது காசு போடுறதோ, டிவி கொடுக்குறதோ, ஃபேன் கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து ஒரு அரசியலே கிடையாது. பெண்களுக்கு சுதந்திரம் கொடு. எவன் ஒரு பொண்ணை வந்து கேவலமாக பேசுகிறதோ கிண்டல் பண்ணுறானோ அவனை நடு ரோட்டில் வச்சு சுட்டு தள்ளு. இப்போ இதனால் வந்து எவ்வளோ மக்கள் வந்து பாதிப்பில் இருக்கிறாங்க.
எவ்வளோ பேர் கூனி குறுகி போய் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்க. கொடுக்கக்கூடாது. இலவசமே எந்த ஆட்சி வந்தாலும் கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாது. நல்ல வேலை வாய்ப்பு, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், எப்படி நம்ம நாட்டை மேம்படுத்தணும், இதை தான் கொண்டு வரணுமே ஒழிய இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. அப்புறம் வந்த பிறகு கொடுக்கறது இருக்கக்கூடாது. வரும்போதே என்ன செய்யறேன்னு செஞ்சு தான், வராத முன்னே இவ்வளோ செஞ்சாரு, இதுக்கப்புறம் செய்வார் நாங்கள் நம்பணும். வந்த பிறகு செய்வேன், வந்த பிறகு செய்வேன்னா அது வந்து நம்பிக்கை இல்லாதது எங்களுக்கு.